அடி பாவி, இத்தனை வருஷம் கழிச்சு மீட் பண்றேன். இப்படி ஒரு பேர் அதிர்ச்சி எனக்கு நீ கொடுப்பேன்னு சத்தியமா எதிர்பார்க்கலடி. சந்துரு, நீ எங்கடா போயிருந்த? உன்னை தேடாத இடம் இல்லை, தேடாத ரோடு இல்லை, தேடாத கோயிலடா, தேடாத பைத்திய ஆஸ்பத்திரி எங்கேயாவது ஞான இருப்பேன்னு பார்த்தேன்டா. கடைசி வரைக்கும் உன்னை கண்டுபிடிக்க முடியலடா. நீ என்னை தேடி இருந்தாலும் கிடச்சிருக்க மாட்டேன் மாலா. ஏன்னா நான் அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டேன். என்னது, அமெரிக்காவிலையா? ஆமாம், அங்கே திருச்சி நம்ம அமெரிக்கன் ஆஸ்பத்திரி பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அங்கேயே பானிபூரி விற்றுக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டேன் மாலா. உன்னை என்னையும் பிரிச்சதுக்கப்புறம் எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கடா. அதுக்கப்புறம் எனக்கு அந்த கரிசட்டி வாங்கி கூட வாழை பிடிக்கவே இல்லைடா, சுத்தமாக பிடிக்கலடா. அந்த மூஞ்ச பார்த்தாவே எனக்கு அவ்வளோ புசுன்னு வந்ததுடா. எப்படா அவங்களோட குடும்பம் நடத்தின எனக்கு அப்படியே பொண்ணை நினச்சி என் வாழ்க்கை பாதி போச்சுடா. நம்ம வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணிட்டா எப்படி இருந்திருப்போம். கடவுளை நம்மளை சேர்த்து வைக்காம எப்படி பண்ணிட்டாருடா. சரி, அது நம்மளோட விதி, ஒன்றும் பண்ண முடியாது மாலா. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? குழந்தைங்க எது இருக்கா உனக்கு? பெருசா ஒன்றும் இல்லைடா சந்திரு. 5 பசங்க 5 பொண்ணுக்கு மொத்தம் 10 குழந்தைங்க மட்டும் தாண்டா இருக்கு. என்னது, 10 குழந்தையா? என்னடி சொல்ற? என்ன நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னு சொன்ன. புருஷனை சுத்தமா பிடிக்கலன்னு சொன்னடி. 10 குழந்தையா? என்ன நினைச்சுக்கிட்டு புருஷனை பிடிக்காத மாதிரி 10 குழந்தைங்கறியே. புருஷனை பிடிச்சிருந்தா ஒரு மாநாடே நடத்துவ போல குழந்தைங்களை பத்து. எல்லாட்டும் இல்ல, சும்மா இருந்தோம்லடா. அதான் வேலை இதில்ல, வேலை இல்லாததுக்கு ஒரு வேலை. சும்மா இருந்தா என்னடா பண்றேன். அதான் 10 குழந்தைடா. இல்லடா சந்திரு, ஸ்கூல்ல இருந்து பிள்ளைங்க வந்துடும். நான் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். பாய். நல்ல வேலை நான் இவளை கல்யாணம் பண்ணல. கல்யாணம் பண்ணியிருந்தேன், நான் பானிபூரி விற்று சம்பாதிச்ச காசெல்லாம் சர்லாக்கு வாங்குறதுக்கே சரியா போயிருக்கும் போல.